ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடே இஸ் ஏ குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஷாரத் பூர்வாத் நியூ சிலபஸினுடைய கஹானியில் 4th லெசன் உஸ்கி மா. ஆல்ரெடி நாம் இப்போ இந்த நியூ சிலபஸில் எல்லா இதுலேயுமே அதாவது கத்திய, அப்புறம் இந்த கஹானி, அப்புறம் நிபந்தி, இது எல்லாத்துலேயுமே நம்ம எல்லாமே ஆல்மோஸ்ட் பார்த்துட்ருக்கோம் இல்லையா. ஃபஸ்ட்டு ஃபோர் அப்படி பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போது இதில் இந்த கஹானியில் 4th ஒன், ஓகேவா, உஸ்கி மா. ஆல்ரெடி நிபந்து 5, 6, 7 அதெல்லாம் ஆல்ரெடி எடுத்தது தான். ஆல்ரெடி ஓல்டு சிலபஸில் இருக்கக்கூடியது தான். அப்புறம் நிர்மலா, வியாக்கரன், அது எல்லாமே ஓல்டு சிலபஸ் தான். அது எல்லாமே பழைய பிளேலிஸ்ட் இருக்குது, அதாவது ஆல்ரெடி அப்லோட் பண்ணது, ஓகேவா. விஷாரத் பூர்வாத் கிராமர், விஷாரத் பூர்வாத் நிர்மலா, அதெல்லாம் அப்படியே இருக்குது. அதுவும் நம்ம சேனலில் இருக்குது, ஓகேவா. ஸோ உங்களுக்கு ஒரு டவுட் வரக்கூடாது அப்படிங்கிறக்காக, அது இருக்கா இல்லையா அந்த போர்ஷன்ஸ் அப்படிங்கிறக்காக, உங்களுக்கு தெரியணுங்கிறக்காக சொல்கிறேன், ஓகேவா. ஓகே, இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம். கஹானி 4th ஒன் உஸ்கி மா. प्रस्तावना कहानी तत्वों को लेकर विद्वानों में मत भेद है. நம்ம இதை ஆல்ரெடி பார்த்ததா இல்லையா. கஹானிங்களுடைய அந்த கொள்கைகளில் அறிஞர்கள் அவங்களுக்குள்ளேயே நிறைய வேறுபாடுகள் இருக்குது, ஓகேவா. யஹா பகுமானிய தத்துவோं के आधार पर उसकी माँ नामक कहानी की आलोचना की जाती है. ஸோ அப்படிப்பட்ட பல்வேறு அந்த கொள்கை கருத்துக்கள்ல இருந்து இந்த உஸ்கி மா அப்படின்றதுக்கான அந்த விசேஷங்களை இதில் பார்க்குறோம். லேக்கக் பரிச்சய உஸ்கி மா ஸ்ரீ பாண்டேய பேச்சன் சர்மா உக்ரு கி கஹானி ஹே, ஓகேவா. இது பாண்டிய பேச்சன் சர்மா அவர்களினுடையது. உக்ருஜி பூஞ்சிவாதுக்கா விரோது கர்த்தே தே. அவர் பூஞ்சிவாத் அப்படின்னா இந்த முதலாளித்துவம் இருக்கு இல்லையா, அதனுடைய அந்த சுரண்டல், அதிலிருந்து அதற்கு எதிரானவர், ஓகேவா. அந்த சுரண்டல்களுக்கெல்லாம் எதிரானவர். ய உன்கி ரச்சனாவுமே தேக்கி ஜா சக்தி ஹே. இதெல்லாமே அவருடைய அந்த கதைகளில் நம்ம பார்க்கலாம். உன்கி பாஷா சரல் और पाठकों के मन में छूने वाली भाषा है. அவருடைய லாங்குவேஜ் அப்படின்றது படிக்கிறவர்களுடைய மனதில் ஒரு இடம் பிடிக்கக்கூடியதாக இருக்கும். ஷீர்ஷக் தலைப்பு எப்படிப்பட்டதாக இருக்கு. யஹ் ஏக் மாங் கி பேச்சைன் கி கஹானி ஹே. இது ஒரு அம்மாவினுடைய அமைதியின்மையற்ற அந்த நிலையை பற்றி இது வர்ணிக்கிறது, ஓகேவா. தேஷ் கேலியே மர் மிட்னே வாலே ஏக் யுவக் கி மாங் கி கஹானி ஹே. இந்த நாட்டிற்காக இறந்து போன ஒரு யுவக் அப்படின்னா ஒரு இளைஞனினுடைய அம்மாவினுடைய கதை தான் இது, ஓகேவா. அந்த இளைஞனினுடைய அம்மா தான் இங்கே உஸ்கிமா அப்படின்ற அந்த தலைப்பு ஃபஸ்ட்டு சொல்ல. உஸ்கிமா அப்படின்னா அவனுடைய அம்மா. யாருடைய அம்மா? தேச நலனுக்காக உயிரிழந்த ஒரு இளைஞனினுடைய அம்மா தான் இந்த உஸ்கிமா அப்படின்ற தலைப்பு, ஓகேவா. அவனுடைய அம்மா. इसलिए यह शीर्षक इस कहानी के लिए उचित शीर्षक है. ஸோ அந்த தேசத்துக்காக உயிரிழந்த ஒருத்தனுடைய அம்மா அப்படிங்கும்போது அவனுடைய அம்மா அப்படின்ற இந்த தலைப்பு அப்படின்றது மிகச்சிறந்ததாக இருக்கு. கஹானி கா சாராंश यह आज़ादी के पहले की कहानी है. இது சுதந்திரத்திற்கு முற்பட்ட கஹானி. लेखक के घर के सामने घर में लाल नामक लड़का और उसकी माँ जानकी दोनों रहते थे. எழுத்தாளருடைய घर के சாம்னே வீட்டுக்கு எதிரில் லால் அப்படின்ற ஒரு பையனும் அவனுடைய அம்மாவான ஜானகியும் 2 பேர் வசிச்சுட்டு இருந்தாங்க. ரஹ்தே தே. லால் காலேஜ் மே படுத்தாத்தா. லால் காலேஜில் படிச்சுட்டு இருந்தான். வஹ் பாரத் கி குலாமி சஹ்ன சக்கா. அவன் இந்த பாரதம் அடிமைப்பட்டு, இது சுதந்திரத்துக்கு முன்னாடி இல்லையா. ஸோ அப்போ பாரதம் அடிமைப்பட்டு இருந்தது அவனுக்கு தாங்கிக் கொள்ள முடியவில்லை. வஹ் ஆசாதி பானா சாஹத்தாத்தா. அவன் சுதந்திரத்தை பெறணும் அப்படின்னு விரும்பினான். இஸ்லியே லால் और उसके साथी क्रांतिकारी बन गए. ஸோ இதனால லால் என்ன பண்ணுறான், அவன் தன்னுடைய தோழர்களோடு இணைந்து அவன் புரட்சிகரமான அந்த செயல்களில் ஈடுபட்டான். நிறைய பேர் சுதந்திரம் கிடைக்கணும் அப்படிங்கிறக்காக புரட்சிகரமான அந்த தூண்டுதல், விழிப்புணர்வு அதோட செயல்பட்டாங்களே. ஸோ அதுதான் அவன் அந்த மாதிரி இருந்தான். पुलिस वालों को यह मालूम हो जाता है. ஸோ போலீஸ்காரங்களுக்கு இது தெரிஞ்சிருச்சு. एक दिन एक पुलिस वाल ने लेखक से मिलकर लाल के संबंध में पूछताछ की. ஒரு நாள் லேக்கக் எழுத்தாளர் அந்த பையனுடைய வீட்டுக்கு ஆப்போசிட்ல தான் இருக்காரு இல்லையா. ஸோ இவரை மீட் பண்ணி அந்த பையனை பற்றி விசாரிக்கிறாங்க. इसलिए लेखक को लाल के क्रांतिकारी बनने की बात मालूम होती है. ஸோ அப்பதான் லேக்கக்கு தெரிய வருது, இந்த மாதிரி அந்த லால் இப்படி புரட்சிகரமான செயலில் ஈடுபட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி. மாலும் ஹோத்தி है. इस संदर्भ में जानकी वहां आती है. सो அந்த டைம்ல தான் ஜானகி அங்க வராங்க. उसको ढूंढते हुए लाल भी आता है. அவங்களும் லாலை தேடிட்டு தான் வந்திருக்காங்க. वह लेखक को चाचा पुकारता था. அவங்க லேக்கக்க சாச்சா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. लेखक ने उससे पूछा तो लाल
मान गया वह बोला मैं देश की आज़ादी के लिए कुछ भी करूँगा அவன் வந்து சாச்சான் தான் கூப்பிடுவான் ஓகேவா லேக்கக்கு அப்போ வந்து அவன் சொல்கிறான் என்ன அப்படின்னா லேக்கக் வந்து கேட்குறாரு இந்த மாதிரி என்ன இப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி அப்போ வந்து வஹு போலா அவன் வந்து சொல்கிறான் என்னென்னா மே தேஷ்கி ஆசாதி கேலியே நான் வந்து நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு தான் தீருவேன் என்னால் முடிஞ்சதை வந்து நான் செய்வேன் அதனால தான் புரட்சிகரமான செயலில் ஈடுபட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் इसके कुछ दिन बाद पुलिस वालों ने लाल के घर में छापा मारी ஸோ இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு போலீஸ்காரங்க வந்து லாலினுடைய வீட்டை வந்து சாப்பா அப்படின்னா சோதனை செய்கிறாங்க ஓகேவா வஹா தோ பிஸ்தோல் குச் கார்த்தூசே குச் நோட்டீஸ் மிலே அவங்களுடைய வீட்டில் வந்து பிஸ்டலு அதாவது இந்த துப்பாக்கி அது சம்மந்தமான விஷயம் அந்த புரட்சிகரமான இதுக்கு அப்புறம் நோட்டீஸு இந்த மாதிரி மக்களை தூண்டியலை செய்யணும் அப்படிங்கிறக்காக அந்த மாதிரி நோட்டீஸு அதெல்லாம் வந்து கிடைச்சது அவங்களுக்கு இஸ் பர் புலிஸ் வாலே லால் அவுர் உஸ்கே சாத்தியோं को கைது கர்க்கே லே கயே ஸோ அதனால் போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்க லாலையும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸையும் வந்து கைது பண்ணிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க லே கயே அதாலத்துமே முக்கதமா சலா ஸோ கோர்ட்டில் வந்து வழக்கு முக்கதமா அதாலத் அப்படின்னா கோர்ட்டு முக்கதமா அப்படின்னா வழக்கு வந்து நடைபெற்றுட்டு இருந்தது ஜானகி अपने पास जो कुछ भी था बेचकर वकीलों को देती रही ஜானகி வந்து தன்கிட்ட இருந்த அந்த நகை அதெல்லாத்தையும் கொஞ்சம் எல்லாத்தையும் விற்று அவகிட்ட என்னென்ன பொருள் இருக்குது அதெல்லாத்தையும் விற்று என்ன பண்ணுறான்னா வக்கீலுக்கு கொடுக்குறா முக்கதமா ஏக் சால் சலா வழக்கு வந்து ஒரு வருடமாக நடந்தது ஜானகி பரோசா கர்த்தி தி கி லால் சூட்டு ஜாயேகா ஜானகி வந்து நம்பிட்டு இருந்தாங்க என்ன அப்படின்னா கண்டிப்பாக தன்னுடைய பையன் லால் வந்து சூட்டேகி அப்படின்னா விடுதலை அடைஞ்சு வருவான் அப்படின்னு சொல்லி லேக்கின் லால் கோ ஃபான்சிக்கு சஜா தி ஜாத்தி ஆனால் வந்து லாலுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது லால் கி மிருத்யு கி खबर पाकर जानकी के दिल की தடுக்கன் ரூக் ஜாத்திகே ஸோ லாலினுடைய மிருத்யு அதாவது இறந்துட்டான் இல்லையா அவனுக்கு வந்து அந்த மரண தண்டனை ஃபான்சிக்கு சஜா மரண தண்டனை விதிக்கப்பட்டுருச்சு அதனால் வந்து அவன் வந்து இறந்துட்டான் ஓகேவா அவனை தூக்கு தண்டனை முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த செய்தி அவனுக்கு வந்து கிடைச்சதுக்கு அப்புறமா ஜானகிக்கு அதாவது யாரு லாலினுடைய அம்மா தில்கி தடுக்கன் அப்படின்னா அவங்களுடைய இருதயமே வந்து நின்றுச்சு அந்த மாதிரி அந்த துடிப்பே நின்றுச்சு அந்த அளவுக்கு ஒரு தாய் அப்படின்னா அவங்களுக்கு அப்படி தான் இருக்கும் இல்லையா அதனுடைய பையனை இப்படி பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஸோ அதுதான் வந்து அந்த கதையை முடிச்சிருக்காங்க ஸோ இப்போ கத்தோபகத்தன் எப்பவும் போலதான் கத்தோபகத்தன் பாஷா செயலி அதெல்லாமே ये कहानी कथोपकथन की सहायता से ही आगे बढ़ती है ஸோ கத்தோபகத்தன் மூலியமாக தான் அந்த கதை களத்தின் மூலியமாக தான் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லுது इसलिए கத்தோபகத்தன் को कथावस्तु के अनुसार होना चाहिए இது நம்ம எல்லாமே நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி இருந்த கஹானி அதிலே பார்த்துருப்பீங்க ஸோ அதே போல தான் அதுக்கு தகுந்த மாதிரி கதைக்களுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த கதையினுடைய அந்த கதாபாத்திரம் அதெல்லாமே அமைஞ்சிருக்கும் கஹானி ஆசாதி கி லடாயி கி கஹானி இது வந்து இந்த கதை எப்படிப்பட்டது அப்படின்னா சுதந்திர போராட்டத்திற்காக அவங்க செய்த அந்த போராட்டம் இல்லையா ஸோ அதை பற்றின கஹானி இஸ்லியே கத்தோபகத்தன்மே கம்பீரத்தாக ஸோ அதனால் ஒரு என்ன சொல்கிறது ஒரு கம்பீரத்தன்மை அதாவது அவங்க எவ்வளோ சுதந்திரத்துக்காக போராடினாங்க அப்படிங்கும்போது அது ஒரு வீரம் நிறைந்த ஒரு கதையாக இருக்கு இல்லையா இஸ் கஹானி கா கத்தோபகத்தன் பாத்ரோம் கே அனுசார் ஹை இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா கேரக்டரை பேஸ் பண்ணி கேரக்டர்களுக்கு தகுந்த மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு பாத்திர சித்ரன் इस कहानी में 2 ही प्रमुख पात्र हैं लाल और उसकी माँ जानकी இந்த கதையில வந்து 2 முக்கியமான கதாபாத்திரம் யார் அப்படின்னா லாலு மற்றும் அவங்களுடைய அம்மா ஜானகி போலி பாலி ஸ்திரீஹே அவங்களுக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது போலி பாலி அப்படின்னா ரொம்ப இன்னோசென்ட் ஆனவங்க உஸ்கோ பூரா விஸ்வாஸ் है कि उसका बेटा கலத் காம் நஹீம் கரேகா அவங்களுக்கு தெரியுது ஏன்னா சொன்னாலும் சொல்லாட்டி அவங்க செஞ்சது வந்து சரியான விஷயம் தான் சுதந்திரத்துக்காக போராடுறது அப்படின்றது சரியான விஷயம் தான் ஸோ அவங்க நினைக்கிறாங்க விஸ்வாஸ்கை நம்பிக்கை கொண்டிருக்காங்க என்ன அப்படின்னா பேட்டா கலத் காம் நஹீம் எந்த ஒரு தவறான செயலையும் அவன் செய்யலை அப்படின்னு நம்பினாங்க தேஷ்கேலியே லடுனா கலத் காம் நஹி மகர் வீரத்தாகை அது வந்து தவறான செயல் கிடையாது இல்லையா ஆனால் அது வந்து ஒரு பெரிய வீரமான செயல் லேக்கின் வகு அங்ரோசங்கா ஜமானாத்தா ஆனால் அது ஆங்கிலேயர்களுக்கு எதிரானதா இல்லையா அவங்க அதை விரும்புவாங்களா அப்போ வந்து ஆண்டுட்டு இருந்தது யார் ஆங்கிலேயர்கள் ஸோ அப்போ அவங்களுக்கு எது நியாயமோ அவங்களுக்கு எது ஃபேவராக இருக்குமோ அதை தானே அவங்க செய்வாங்க ஸோ அதனால தான் மரண தண்டனை கொடுத்துருக்காங்க உசே மாலும் நஹீ தாக்கி கிராந்திகாரிக்கோ சர்க்கார் ஜீவித் நஹீ சோடுத்தி அவங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு என்ன அப்படின்னா கிராந்திகாரிக்கோ
அந்த மாதிரி புரட்சியாளர்களை வந்து கவர்மெண்ட் அப்படின்றது வந்து அந்த அரசு, அதாவது ஆங்கிலேய அரசு அப்படின்றது வந்து ஜீவித்து நகி, உயிரோட விட்டு வைக்காது. லால் காலேஜ் மே படுத்தாக, லால் வந்து காலேஜில் படிச்சுட்டு இருந்தான். வஹ் தேஷ் கேலியே மர் மிட்டுனேக்கோ தயார் ரஹ்தாக, அவன் வந்து தேஷ் கேலியே நாட்டிற்காக உயிரையும் கூட கொடுப்பதற்கு தயாராக இருந்தான். இஸ் தரஹ் இன் தோனோ பாத்ரோं का चित्रण खूब हुआ है. ஸோ இந்த மாதிரி இந்த 2 கேரக்டருமே வந்து நல்லா வடிவமைக்கப்பட்டிருக்கு. பாஷா शैली, लैंग्वेज, लेखक की भाषा शैली उनके विचारों के अनुसार चलती है. அவங்களுடைய அந்த பேச்சுவார்த்தை, அவங்களுடைய அதாவது லேக்கக் வந்து அவருடைய கொள்கை, அவருடைய கருத்து எப்படி இருந்தோ அதன்படி இருக்கு அந்த லாங்குவேஜ் அப்படின்றது. கபி ஆக்ரோஷ் வியக்த் கர்த்தி ஹை, கபி கெஹ்ரே துக்கு கோ வியக்த் கர்த்தி ஹை. அங்கங்க வந்து ஆக்ரோஷமான அந்த கதைகள் எல்லாம் சொல்லும் போது, ஆமா நான் வந்து இந்த மாதிரி நாட்டிற்காக என்னுடைய உயிரையும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்களே, ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்துது. அதே போல் வந்து இறந்துட்டான் அப்படின்னு அந்த கடைசியாக நம்ம அந்த கதை முடியும் போது பார்த்தோம் இல்லையா அந்த கஹானிகா சாரான்ஸில், ஸோ அது வந்து மிகுந்த துக்கத்தை அளிக்கக்கூடியதாக இருக்கு இல்லையா. உக்ருக் ஜி தில் மே ஜோ सोचते थे उसे उसी प्रकार शब्दों में चित्रित करने में माहिर थे. அதாவது உக்ருஜி அவர்கள், அதாவது இந்த ஆசிரியர் வந்து மனதில் என்ன நினைக்கிறாரோ, சோச்தே தே என்ன நினைக்கிறாரோ அதை உசி பிரகாஷ் சப்தம், அதை அதே போலவே தன்னுடைய வார்த்தைகளில் சித்தரித்து வெளிப்படுத்தக்கூடியதில் அவர் வந்து மாஹீர், ரொம்ப திறமையானவர், புலன் நிறைந்தவர். நீங்களும் வந்து நம்மளுடைய லைஃப்பில் நம்ம எல்லாருமே வந்து எந்த இடத்துல ஜெயிக்கணும்னாலும் பேச்சு திறமை இருக்கணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பேச்சு திறமையில் நாம் எப்படி வந்து புகழ்பெற்று இருக்கணும் கரெக்டாக, அதாவது புகழ்பெற்று மீன்ஸ் எப்படி வந்து சிறந்தவங்களாக விலகணும். எல்லாருமே பார்த்தா இவங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும்பா, இவங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் அப்படின்ற புத்தகம் இருக்குது. அது முழுவதுமாக படித்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளுடைய ஹாப்பி லைஃப் சேனலில் அந்த புத்தகத்தையும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் தென் வந்து மனசில் நினைச்ச விஷயங்கள் வந்து நிறைவேறணும் அப்படின்னா அதற்கு ஆழ்மனதின் அற்புத சக்தியும், அப்புறம் பணத்தை சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சிந்தித்து பாரு செல்வந்தனாக, பணம் சார் உளவியல் அப்படின்ற புத்தகங்களும், இது எல்லாமே நான் செய்யணும் ஆனால் வந்து எனக்கு அதை வந்து கன்சிஸ்டண்ட்டாக ப்ராப்பராக என்னால் செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அட்டாமிக் ஹேபிட்ஸ் புக்கும், லட்சியத்தை எப்படி வந்து நாம் அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரசவாதி புக்கும் வந்து இது போல் நம்ம நிறைய புத்தகங்கள் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஐ திங்க் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஹாப்பி லைஃப் அப்படின்ற சேனலை வந்து நம்மளுடைய சேனல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும் போது மேலே ஐ பட்டன்லையும் லிங்க் வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், உங்களுடைய வாழ்க்கையை வந்து அடுத்த லெவலில் கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிற எல்லா விஷயங்களும் அதில் இருக்குது. அண்ட் தென் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், நம்மளுடைய 87 days சேலஞ்ச் வந்து இந்த 1 monthக்கு நான் வந்து மந்த்லி வைஸ் இப்போ அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகேவா. ஸோ வந்து அதற்கான வீடியோஸ் என்ன, இது வரைக்கும் நான் என்ன முடிச்சிருக்கேன், இந்த 87 daysனால் இப்போ இருக்க போகிறதே ஒரு 27 சம்திங் தான் இல்லையா. ஸோ இப்போ இந்த முழுவதுமாக இருந்த ஒரு 50 days அந்த மாதிரி இருந்ததில் நான் என்னென்ன விஷயங்களெல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கேன் சிறப்பாக அப்படின்ற விஷயங்களெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். தயவுசெய்து கேளுங்க, உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம கண்டினியூ பண்ணிடலாம். இதில் பார்த்துட்டு இருந்தோம் பாஷா शैली, इसलिए इस कहानी की भाषा शैली उत्तम है. ஸோ இது எல்லாமே இருக்குது அப்படின்னா இந்த லாங்குவேஜ் அப்படின்றது ரொம்ப சரியாக இருக்குது இல்லையா. அடுத்து தேஷ் கால், லேக்கக் தேஷ் और काल का थोड़ा वर्णन करते हैं. எழுத்தாளர் வந்து தேஷ் கால் அப்படின்னா அது எந்த நாட்டில், எந்த இடத்துல, எந்த சுச்சுவேஷனில், எந்த காலநிலையில் நடந்தது அப்படின்றது வந்து இப்போ இது எப்போ நடந்தது, சுதந்திரத்துக்கு முன்னாடி. ஸோ அதற்கு தகுந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அதை தான் சொல்கிறாங்க, வர்ணன் வர்ணிச்சிருக்காரு. इससे पाठकों को कहानी को समझना आसान होता है. ஸோ அதனால் படிக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரியும் இல்லையா, அவங்களால வந்து அதோட ரிலேட் பண்ணிக்க முடியும். நீங்களும் நிறைய புத்தகங்கள் படிங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் வந்து நான் டைவர்ட் ஆகி வேற ஒரு இடத்துல இருந்து இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணி நான் திரும்ப வரணும், என்னுடைய ஒரு வேலைக்கு ஃபோக்கஸ் பண்ணி வரணும்னு நினச்சிங்கன்னா நிறைய அட்லீஸ்ட் ஒரு ஏதாவது ஒரு நாவல், ஏதாவது ஒரு கதை அந்த மாதிரி லைப்ரரியில் ஆகட்டும், இல்லை நீங்களே வாங்கி படிக்கிறது அந்த மாதிரி பண்ணிங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு ஃபோக்கஸ் வந்து என்ன சொல்கிறது, நம்ம எப்போவுமே ஃபோன்லேயே இருக்கும் இல்லையா. ஸோ அது போக நாம் வந்து ஒரு கனவு உலகத்திலேயே போயிட்டு வரணும் அப்படின்னா நிறைய கதை புத்தகங்கள் படிங்க. ஓகேவா. நான் நம்மளுடைய சேனலை ஹாப்பி லைஃப் சேனல் அப்லோட் பண்ணுறது இல்லாமல் அது போக நிறைய கதை புத்தகங்கள் படிச்சுக்கிட்டே இருப்பேன். ஸோ எனக்கும் வந்து நான் எதில் அப்படின்னா லைப்ரரியில் புக் எடுப்பேன். ஸோ ஓகேவா, நீங்களும் வந்து நம்ம படிக்கிற எக்ஸாமுக்காகட்டும் இல்லை ஸ்கூல் காலேஜ் அதோடு நிறுத்தாமல் அதையும் தாண்டி நிறைய விஷயங்களை படித்தோம் அப்படின்னா தான் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதாகட்டும், அப்புறம் அதையும் தாண்டி நம்மளுடைய ரொட்டீன்லேருந்து நாம் ஒரு சின்ன விஷயங்களில் மாறுதல், அப்புறம் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இம்பார்ட்டன்ட்லி கனவு உலகத்தில் இருக்கலாம், ரொம்ப ஜாலியாக இருக்கும்.
தட் மீன்ஸ் அந்த டைமில் ஓகேவா புத்தகம் படிக்கும்போது நீங்களும் படித்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம இப்போ இதை பார்த்துட்டு இருக்கவங்க நீங்கள் யாராவது நான் எக்ஸாமுக்காக மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி கதை புத்தகங்கள் நிறையா படிப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா கீழே கருத்துக்களில் தெரியப்படுத்துங்க. பார்க்கலாம் எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி ஸ்கூல் காலேஜ் அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் படிக்கிறவங்க இல்லாமல் அதை தாண்டி நாம் படிக்கிறோம் அப்படின்னா வி ஆர் ப்ரவுட். ஓகேவா, நம்ம ப்ரௌடாக ஃபீல் பண்ணலாம். ஓகே, ஸோ யஹ் கஹானி ஆசாதி கி லடாயி கஹானி ஹே, நம்ம முன்னாடியே சொன்னதா இது வந்து சுதந்திரத்திற்கான அந்த போராட்ட கதையாகும். இஸ்லியே உஸ் சமயக்கே வாத்தாவரன் கா வர்ணன் ஹுவா ஹே. ஸோ அந்த காலகட்டத்தினுடைய அந்த வர்ணனை வந்து இருக்கு. வாத்தாவரன் மீன்ஸ் அந்த சுச்சுவேஷன், அந்த கால அங்கே இருந்த இடங்கள் எப்படி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். யஹ் வர்ணன் படுக்கர் ஹம் உஸ் ஜமானே மே குஸ் ஜாத்தே ஹே. ஸோ இதை படிக்கும்போது நம்மளுக்கு அந்த காலத்திலே போன மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க. குஸ் ஜாத்தே ஹே. இஸ் கஹானி மே தேஷ்கால் கா நிர்வாக் கூப் ஹுவா ஹே. ஸோ இந்த கதையில் தேஷ்காலினுடைய வர்ணனை நல்லா இருக்கு. உத்தேஷ்ய இதனுடைய நோக்கம், हर भारतवासी के दिल में आज़ादी का जोश जगाना ही इस कहानी का उद्देश्य है. ஒவ்வொரு வாழக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் தில் மே ஆசாதி, மனதில் வந்து அந்த சுதந்திர உணர்வு அப்படின்றத வந்து தூண்டப்படணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த கதையினுடைய நோக்கம். ஆஜ் கே லோகோं को एकता के सूत्र में பிரோனா பி இசி கஹானிக்கா உத்தேசிகை. ஸோ இப்போ கூட வந்து எல்லாரும் வந்து ஏக்கத்தா ஒன்றுபட்டு ஒருமைப்பாடோட இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் இந்த கதையினுடைய நோக்கமாக இருக்குது. ஆனால் இப்போல்லாம் அப்படியா இருக்காங்க, என்ன சொல்கிறது, பெரிய பெரிய அரசியல்வாதிகள் அப்படி நம்மளையெல்லாம் ஒற்றுமையாக வச்சு கொண்டு போயிட்டு இருந்தவங்கெல்லாம் இப்போ வந்து 100ல் ஒரு 10% இருப்பாங்களான்றதே டவுட்டு தான் இல்லையா? நிறைய பிளவுகளை தூண்டுறாங்க, நிறைய மதம் ஜாதி அப்படின்னு சொல்லி நிறைய கடவுள்கள் மேலே அது இது நிறைய பிரச்சனைகளை தூண்டுறாங்க இல்லையா? உள்ள வந்து என்னென்ன வேறுபாடுகள் வேணா இருக்கலாம், பட் அதையெல்லாம் தாண்டி நம்ம எல்லாருமே இந்தியன் அப்படின்ற நினப்பு வந்து நம்ம எல்லாருடைய மனசுலையும் இருக்கணும் அப்படின்றத வந்து நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன், அந்த பிரபஞ்சத்திட்டையும் ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்களும் வந்து அந்த பிரபஞ்சத்திட்ட ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உபசங்கார் சரல் ஷைலி और वेदना के चित्रण के कारण यह कहानी हमको रुलाती है. அதாவது ரொம்ப எளிமையான லாங்குவேஜும் இருக்குது. அண்ட் தென் வந்து அந்த அம்மாவினுடைய கஷ்டத்தை வந்து சொன்னாங்க இல்லையா, தன்னுடைய மகன் வந்து வெளியில் வந்துடுவான்னு நம்பிட்டு இருந்தாங்க, அந்தளவுக்கு இன்னோசென்ட்டாக இருந்தாங்க. ஆனால் அவங்க வந்து பையன் வந்து மரண தண்டனை கொடுத்தாங்க அப்படின்னு கேட்கும்போது நமக்கு எப்படி இருக்குது, ஹம்கோ रुलाती है, நம்மளே வந்து அழுக வைக்குது. தேஷ் கே லியே மர் மிட்னே வாலோं के प्रति சகானுபூதி பைதா ஹோத்திகே. நாட்டிற்காக உயிரை துறந்த, உயிரை தியாகம் செய்த அந்த மக்களை நாம் நினைக்கும் போது நம்மளுடைய மனதில் வந்து அந்த அனுதாபம், அப்புறம் வந்து அவங்களுக்காக அந்த கருணையை, அந்த ஐயோ அப்படின்ற உணர்வை விட நம்ம எல்லாருக்குமே வந்து அந்த வீரம் ப்ளஸ் அவங்கெல்லாம் அவ்வளோ இன்னுயிரை தியாகம் செஞ்சு இந்த இந்தியா அப்படின்ற ஒரு இதை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது அதுக்கு நம்ம எல்லாமே வந்து ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதற்காக வந்து நம்ம எல்லாருமே ரொம்ப ஒற்றுமையாக இருக்கணும். ஓகே, ஹமாரே வீர் ஷஹிதோம் பர் கர்வ் ஹோத்தா ஹே. ஸோ நம்மளுடைய வீரர்கள் மேலே நமக்கு, அந்த வீர தியாகிகள் மேலே, சஹிதோம் அப்படின்னா தியாகிகள், அவர்கள் மேலே நமக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா அந்த கர்வம் அப்படின்றது எழுவுது, பெருமை கர்வம் அதெல்லாம் இருக்குது இல்லையா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த உஸ்கிமா அப்படின்ற கஹானியினுடைய சாராஞ்ச் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்து அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் மறக்காமல் ஹாப்பி லைஃப் அப்படின்ற நம்மளுடைய இன்னொரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுவும் உங்களுடைய லைஃப்க்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம நெக்ஸ்ட் லெசனில் மீட் பண்ணலாம். எல்லாரும் நல்லா படிங்க. எல்லோருக்குமே ஆல் தி பெஸ்ட். பாய்.